இங்கே குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும், ஜேபியில் வந்திருக்காரு, கிருஷ்ணா வந்திருக்கான், அவங்களாம் இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட். அவங்க வந்ததும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இன்னொன்று, டான்ஸ் மாஸ்டர் வரும்போது அவர்கிட்ட வரும்போதே உள்ளே வரும்போதே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போல வீட்டில் திட்டுறாங்க. உண்மையில் அந்தளவுக்கு இருக்கு. அவர் போட்டால் தான் அழகாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன். இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, மாஸ்டர்கிட்ட எல்லா அவர் படம் எடுத்தாருன்னா, அவர் படம் நடிக்கிறாருன்னா ஏதாவது ஒரு சாங்கில் வருவார், ஒரு சின்ன பிட்டாவது வருவார். அது எதுக்கு வரான்னு எனக்கு தெரியாது. நீ ஒழுங்காக ஆட மாட்டேன்னா எப்பயாவது நீ ஆடலை பார்த்துக்கலான்னு அதுக்கு வராதா என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப பிரமாதமாக செய்யக்கூடிய மனிதன். இப்போ கிருஷ்ணர் பேசும்போது சொன்னாங்க, இவங்கெல்லாம் வந்து உண்மையில் இந்த காலத்தில் இவ்வளோ வேகமாக இருக்கணுன்றதை கற்றுக்கிட்டதை இவங்ககிட்ட இருந்தான். ஏன்னா நாங்கள் எங்கே பழைய பந்தால் அப்படி வந்துட்டு போயிட்டுல முடியாது. இப்போ தேவான சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்களாம் ஒரு செட்டு தான் இல்லை, நாங்களாம் ஒரு பெரிய செட்டு. அப்போ சொல்லிட்டு இருந்தேன் ஜெயபிரகாஷ்கிட்ட, நாங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை, பட் இப்போ நல்லவங்களாகிட்டோம். ஏன்னா முடியாமைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது ஒன்றுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன். எனக்கு இவன் வந்து படம் புக் பண்ணும்போது இவனுக்காகலாம் நான் நடிக்கல, இவங்க அப்பாவுக்காக நடித்தேன். யாரோட எதுக்காக உள்ள ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன். அவர் பேர் என்னன்னா கருணாநிதின்னு பேர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான். பரவாயில்ல, நான் வரேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இவன் எடுத்தான் அன்பண்ணன் தான் பேக் பண்ணுறாரு சார்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்கறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. நான் டெய்லி போவேன், அவரை வீட்டுக்கு தாண்டி தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போது பார்க்கும்போது கருணாநிதி நான் பார்ப்பேன். கருணாநிதி பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம். நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் இவங்க அப்பா. இப்போ அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர்னு அதிகமாக கொடுத்தாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் தான் எடுக்கிறாருன்னு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான். எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக, ஏன்னா ஹீரோவை பண்ணுறவங்க வந்து ஜேபி பையன் ஜெயபிரகாஷ்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவங்க பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க. இப்போ கூட சகோதரர் நான் வில்லன் செஞ்சுட்டேன் இதில் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி ஏதோ சொன்னார். அப்போ பேசும்போது நோ சான்ஸ் ராதாரவன் நீ சொல்லாதீயான்னு சொல்லியிருக்கேன் பாரு. மில்டன் கிட்ட அப்படி தான் சொன்னேன். மேடையில் உட்காந்துட்டு என்னை பெருமையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவரோட நடிப்பு நோ சான்ஸ் சொன்னான். அதுலேயும் சான்ஸே இல்லை போச்சு. ஏடா நோ சான்ஸ்ன்னு சொல்கிற, சான்ஸ் இதுக்குன்னு சொல்லுடா. ஏன்னா இப்போ ஊட்டுறது ரொம்ப நமக்குலாம் எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும், பின்னாடிலாம் நடிக்கவே தெரியாது. கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன். இந்த நிக்கில கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான், அவன் வந்து உலகமாக நடிக்காம நிக்கில் அவன் பார்த்தான் பார்க்குறான். அவன் பார்த்தவன் அவன் எல்லாருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான். உள்ள அவங்க குடும்பம் நம்ம ரொம்ப நெருக்கமான குடும்பம். இவங்களை பற்றி இப்போ பேரை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, பற்றியா என் பேரை விட்டு பாருங்க, மனிதர்கள் தானே அப்படி நினைப்பாங்க. இதை நான் யாருக்கும் கற்றுக்கிட்டேன்னா பணத்தில் கலைஞர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி விஷயத்த. அவர் பேரை விட்டுருவார் சில டைமில். எல்லாரையும் பற்றி சொல்லுவார். இப்போ என் பேரை சொல்லன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கோவம் இருக்கும் வராதா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே சொல்லுவார், தம்பி ராதாரவி கூறியது போல். என்னடா நான் சொன்னேன் இவர்கிட்ட
நம்ம இருக்கிறோன்றது பேரை சொல்லுவார், அதில் குத்துவார். அதெல்லாம் அவருக்குன்னு கற்றுக்கிட்டது தான். அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னென்னா, தேவானனை இப்போ தான் பார்த்தேன். அப்போ சொன்னார், அப்போ இதில் பார்க்கும்போது சொன்னார், ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்தீங்க, எங்கேப்பா முடிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேவானனை. அவர் போடுறதும் மியூசிக் தான். இன்னொரு சகோதரர் நல்லா போடுறாங்க, பட் நின்று வாங்கிறதுக்கு போதும்னு ஆகிடுது. பி வாசு என் படத்துக்கு சொன்னார், இது நம்ம பூமி நான் எடுக்கிறேன், எப்போ நீ இருந்து இந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டார் இவர். நான் போய் இந்த பாட்டு, எனக்கு பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை, ப்ரொடியூசர் தான், பட் சம்மந்தம் இல்லை. அப்போ ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போய் எடுத்து போய் போட்டேன். அப்போ அவர் மியூசிக் டைரக்டரே சொன்னார், இது ரொம்ப கொஞ்சம் ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்துட்டா, நீ அவசரப்படுறிய, அதுக்காக செஞ்சேன், பழசாக இருக்கலாண்ணே, ரொம்ப ஊசி போய் கிடக்குது, என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன். இது ரொம்ப பிரமாதமாக சொல்கிறேன், யார் ராதாரவி கேளுங்க ஏன்னு சொல்லிட்டு எல்லாருக்கையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, உண்மைக்கு பயம் வரவே கூடாது. உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது. எங்கே இருந்தாலும் துணிச்சலாக சொல்லணும். இப்போ கூட நான் கேட்டேன், அவன் பேர் என்ன கன்னடத்தாள், சரண்ராஜ், அவங்க ஏன் வரலன்னு கேட்டேன். அவங்க கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவன் நல்லவன் தானே, வருவானே, ஏன் வர மாட்டான்? ஏன்னா வரணும், எல்லாருமே ப்ரொமோஷனுக்கு. ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தால் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா இதுவும் ஆடட் அட்ராக்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஃபார் அ ஃபில்ம். ஏன்னா வேறு ஒன்றுமே செய்ய சொல்லி என்னை வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லலை, வந்து நின்று பேசிட்டு போங்கன்னு நம்மளால் எது முடியுமோ அது தெரிஞ்சு தான் சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, பத்திரிகையாளர்கள் சில பேர் இருக்காங்க, எல்லாருமே நல்லதாக போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில டைமில் அப்படி கொஞ்சம் ஒரு பொடி வைப்பாங்க. உங்களுக்குலாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் ஓடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தார். நான் அப்படி நினச்சிக்கிட்டேன், அவங்கள போய் கேட்டால் அவங்க என்ன செய்ய முடியும்? நம்ம நல்ல படமாக எடுக்கணும். பட் இந்த படம் நல்லா இருக்கும்னு ஏன் சொல்கிறேன், நானும் படம்லாம் பார்க்கல. ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னால், தண்ணி பஞ்சம் நம்ம ஊரில் ஹெவியாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதை வச்சு கதை பண்ணியிருக்காங்கன்னும் போது டெஃபினட்டாக இந்த வெற்றி வந்து தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது, கல்வெட்டாக இருக்க வேண்டும். இந்த படம் நம்ம ஊருக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உனக்கு சொல்கிறேன், டைரக்டருக்கு சொல்கிறேன், என்னென்ன படம் வந்து 5 நாள் தானே ஓடிச்சு, 10 நாள் தானே ஓடிச்சு, ஒரு தேட்டர் எடுக்கிறேன்னு சொல்லி, அதெல்லாம் அப்படி தாண்டா. இப்போல்லாம் வந்து 2 வெற்றிகரமான 2வது நாள் போடுறாங்க. ஒன்று தான் 5 நாள் ஓடிட்டு, அதை சொல்லு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் கூட கடைசி தோட்டான்னு ஒரு படம் நடித்தேன், அந்த ரிலீஸ்லேயே பெஸ்ட் பிக்சருங்க இதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு 3 நாள் படம் சேர்ந்தாப்புல ரிலீஸ் ஆச்சு. அப்பாடா, பெஸ்ட்டு பிக்சர் எப்படி ஒரு 25 நாள் ஓடும். பார்த்தா 8 தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க, தேட்டர் கிடைக்கல. அதெல்லாம் சொல்லன்னு பார்த்தேன், அன்பு போயிட்டாப்ல, அன்புகிட்ட சொல்லன்னு பார்த்தேன். இப்போது நீ வேறு எதாவது செலவு பண்ணுறதோட இங்கே ஒரு 3 தேட்டர் கட்டி முடியாது. ஏன்னா வெல்லிங்டன் போயிடுச்சு, கெய்டி போயிடுச்சு, லிபர்ட்டி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஆனந்த் போயிடுச்சு. எது நல்ல தேட்டர் நாங்களாம் போய் படம் பார்ப்போம், அந்த படம்லாம் அந்த தேட்டருக்கெல்லாம் காணணும்னு ஆச்சரியமாக இருக்குது. நல்லவேளை சத்தியம் தேட்டரில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் புதுசாக கட்டுறாங்க. அதனால் நான் அன்புகிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், இப்போ ஒரு தேட்டர் 2 தேட்டர் கட்டி கொடுப்பா சிட்டிக்குள்ளே. ஏன்னா 7-8 தேட்டர் போயிடுச்சு. ஏன்னா எங்கள் பொழப்ப நடிப்பு தானே, அதனால சொல்கிறேன். எங்கள் படம் வரணும், ரிலீஸ் ஆகணும், அந்த சுயநலத்தில் தான் சொல்கிறேன். எனக்கு வெறும் தான் சொல்கிறேன், நடிக்க தெரியும், கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிக்க தெரியும், பின்னரில் நான் நடிக்கிறது கிடையாது. நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மையான வார்த்தை தான். இந்த இது கூட செலிபிரிட்டி தியாகராஜன் ஹால் கூட அவன் டைரக்டர் வந்து சொன்னான், இங்கே தான் நான் பண்ணுறோம், சுற்றி கித்தி இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
என்னடா ஏன்டா அங்கே பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா இப்போ நாளைக்கு திருப்பி இன்னொரு கேசட் வெளியிட்டு விழாக்கு வரணும், அதில் வேறு நான் நடிச்சு பழகிருக்கேன். எனக்கு உண்மையிலேயே இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம், நம்ம சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு நம்மளை. அவ்வளோ பேர் இது வந்தவன் பேர் வில்லன் செய்கிறேன்னு சொல்லிட்டான். இப்போ நமக்கு ஒரு சின்ன கிரேடு கொடுத்துருக்காங்க, அது அவனுக்கு தெரியல. முதல்லலாம் நானே தான் நேராக போய் பொண்ணை தூக்கிக்கிட்டோ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டோ ஏதோ இருப்பேன். இப்போ அது கிடையாது, ஆர்டர் பண்ணுறது தான். போய் அவங்களெல்லாம் போய் கெடு, போய் இந்த குடும்பத்தை கெடு, வெறும் ஆர்டர் பண்ணுறதோட விட்டாங்க என்ன. ஏன்னா இவரை வச்சு கூப்பிட்டு போய் ஓடணும் வரணும் வேணாம், உட்காந்து சொல்ல சொல்லுன்னு சொல்கிறேன். அதுக்குன்னு வச்சுருக்கேன் ஆளுங்களை இப்போ கெடுக்கிறதுக்குன்னு. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், கெடுக்கிறதுக்குன்னு நீ நினைக்காது. தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிவாளிங்க யாருமே கிடையாது. நானும் விஜயகாந்தும் அலைவோசைன்னு இருக்கும், அதில் மேட்டுப்பாளையத்தில் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த கல்லர் ஸ்டேஷன் அங்கே போய் எடுத்த காட்டுக்குள்ளே போய் கூட்டம் வரக்கூடாதுங்க, ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு 6 பொண்ணுங்க வந்துச்சு படம் பார்க்க, ஷூட்டிங் பார்க்க. வந்து விஜயகாந்த் பக்கத்தில் உட்காந்துட்டு, தம்பி நீங்கள் ராதாரவில்லை நம்பாதீங்க தம்பி, பக்கத்தில் ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஏமா நான் தான் ராதாரவி, அது தெரியும் தம்பி நீ தானே, தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுது தான். அப்போ நான் நினச்சேன் நம்ம கேரக்டர் சக்ஸஸ் தான். அப்பாடா பயப்படுறாங்களே அந்த அளவுக்கு. ஏன்னா PS வீரப்பண்ணனை பற்றி சொல்லியிருக்காங்க, நம்பியார் சாமியை பற்றி சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவெல்லாம் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளை பற்றி இப்படி நேரம் சொல்லும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். மேக்கப்ன்றது நானும் கொஞ்சம் யோசிச்சு செய்வேன், டைரக்ட் தப்பாக எடுத்துக்கூடாது. அமரன் படத்தை இப்படி தான் இந்த முடியை ஷார்ட் ஆக்கி ப்ளீச் பண்ணேன், வெள்ளை ஆகணும்னு ப்ளீச் பண்ணி இந்த கண்ணு ரெப்பையே கிழிஞ்சு போச்சு. அப்போ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டி பல்லெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தேன் காரில். ஹார்பருக்கு போகணும், 12வது நம்பர் கேட் தான் உள்ள. அது போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் நிறுத்தி தூர்தர்ஷன் வழியை சுற்றி போங்கன்னு சொல்லிட்டான். அப்போ என்ன பார்த்து சொன்னான், டே சேட்டே சுற்றி போ அப்படின்னு சொன்னேன். வெற்றி ஆகிட்டுப்படா. ஏன்னா அவன் என்னை பார்த்து டே சேட்டுன்னு சொல்கிறான். சாதாரணமாக பார்த்துருந்தா சொல்ல மாட்டான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, படத்தில் நடித்து பேர் கிடைக்கும்ன்றது ஒன்று இருக்கட்டும். இப்போ படங்கள் வந்து பெருசாக நிறைய படம்